ஹே guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு காம் சாட்டர்டே vlog ஃப்ரம் மும்பை. சிம்பிள் டே வித் பிரேக்ஃபாஸ்ட், குக்கிங், ஷாப்பிங் அண்ட் சில் ஈவினிங். ஸோ கம் ஸ்பெண்ட் திஸ் டே வித் மீ ஃபுல் ஆஃப் வார்ம் அண்ட் லவ். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேனால ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்ரிடே தாத்தா தான் போவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க கூட நானுமே போகலாம், நம்ம இன்றைக்கி லீவில் தானே இருக்கோம், லைக் நம்மளுக்கு தான் இன்றைக்கி ஒர்க் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டேன் தாத்தா கிட்ட. அதனால் நானுமே வந்து தாத்தா கூட போயிருந்தேன். ஸோ ஏர்போர்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் அவங்க போக வேண்டிய கிளாஸ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நானும் தாத்தாவும் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ மும்பைலேருந்து இங்கே ஒரு 8:30க்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா காலையில் ஒரு 7:30க்கு முன்னாடியே நம்ம லைக் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக அந்த பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம். அப்படி இல்லைன்னும் போது ஒரு 8 o'clock 7:45க்கு கிளம்புனாக்கனால தாத்தா எவ்ரிடே கரெக்டாக 7:30க்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி பார்த்துப்பாங்க. இன்றைக்கும் நாங்கள் 7:30க்கு தான் இங்கேருந்து கிளம்புனோம். ஸோ நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 8 o'clock நாங்கள் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே நான் தாத்தா வீட்டில் இருக்கிறதுனால எவ்ரிடே வந்து அரௌண்ட் ஒரு 8:30 அந்த மாதிரி தான் காலையில் நான் ஏஞ்சிப்பேனே. ஏன்னா என்னோடய லாகின் டைம் வந்து 9 o'clock தான். ஸோ 8:30க்கு ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பட் தென் இன்றைக்கி சாட்டர்டேனால சரி ஓகே, நம்ம வந்து ஹஸ்பண்ட் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்து கூட அப்புறம் தூங்கிக்கலாம், தாத்தா கூட அப்படியே காரில் ஒரு ரைடு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே இவங்க கூட கிளம்பிட்டேன். ஸோ காலையிலே கிளம்பிட்டு நாங்கள் போயிட்டு உங்களுக்கு வந்தாச்சு. இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கோம். பட் தென் இங்கே போகிற வழியில் பார்த்தோன்னா அவ்வளோ லக்ஸுரியஸ் கார் தான் எல்லாமே வந்துட்டு இருந்தது. லைக் பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி, மினி கூப்பரு, ஒரு மாதிரி எல்லாமே வந்து பிராண்டட் கார்ஸாக வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. லைக் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மேக் மை ட்ரிப், ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் இங்கே போயிட்டுருக்க இந்த ரோட்லேருந்து ரைட் போனால் தான் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் தான் இவங்க போக வேண்டிய இந்த கிளாஸ் இருக்க வேண்டிய ஹோட்டல் இருக்குது. ஸோ அது வந்து ஜிஞ்சர் ஹோட்டல் தான். ஸோ நாங்கள் தாத்தா வீட்டில் ஸ்டே பண்ணாமல் இருந்திருந்தோன்னா இங்கே பக்கத்துலேயே தான் எங்கேயாவது ஹோட்டல் எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்திருப்போம். எங்கள் தாத்தா இங்கே இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் தாத்தா வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். தாத்தா வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு எங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 20 minutes ஆகுது. இங்கே ரோடெலாமே ஒன்றும் பெருசாக இதுவாக இல்லை. ஏர்போர்ட் பக்கத்துலன்றதுனால லுக் வைஸ்லாம் பார்த்தோன்னா அப்படிலாம் எதுவும் தெரில. ஒரு மாதிரி லோக்கல் ஏரியா மாதிரி தான் இருக்குது. பார்த்தா இந்த சரௌண்டிங்கில் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. அரௌண்ட் இங்கே ஸ்டே பண்ணோன்னா ஒரு 2000 3000 அந்த மாதிரிலாம் இருக்குது. சீப்பரும் இருக்குது, 800 900 1000க்குள்ளே அந்த மாதிரியும் இருக்குது. பட் தென் அது நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் என்னன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஜிஞ்சர் ஹோட்டல் வந்தாச்சு. ஸோ பேசிக் செக்லாம் பண்ணாங்க, கார் டிக்கி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஜிஞ்சர் ஹோட்டலில் ஓரளவுக்கு பார்த்துட்டு ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு.
ஸோ சாட்டர்டேனால நான் ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு ஒரு 9:00 அந்த மாதிரி எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து பாட்டி வந்து போஹாலா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஹாலா வந்து லைக் நம்ம ஊரில் ஹவுல்னு சொல்லுவோமா, ஹவுலில் வந்து சேமியா பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ மசாலா போட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்தது. அண்ட் அது கூட பாதாம் மில்க் இருந்தது. ஸோ பாதாம் மில்க் குடித்தாலே எனக்கு டெய்லிக்கும் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே வேறு, அதனால் நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு 11:00 மாதிரி தாத்தா வந்து எழுப்புனாங்க. இன்றைக்கி எனக்கு லன்ச் வந்து சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சிக்கன்லாம் காலையிலே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்க முடியல. நான் ஆக்சுவலி சொல்லணும்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லன்ச் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 2:00 2:30 அந்த மாதிரி டைமில் நான் வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ அத்தை வரேன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி. இந்த ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சேம் அதே ஏரியாவுக்கு தான் இன்றைக்கி அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க என்ன. ஸோ போகும்போது நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். நேற்றை விட இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரஷ்ஷாக தான் இருந்தது. கலெக்ஷன்ஸ்லும் பெருசாக ஒரு சேஞ்ச் எதுவும் இல்லை. ஆனால் நான் நேற்று வந்து ஒரு 2-3 கடைக்கு மட்டும்தான் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேலே என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இங்கே இந்த மார்க்கெட்லேயே ஃபேமஸான ஜிலேபி ஷாப். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஜிலேபி வந்து போட்டுட்ருந்தாங்க. நான் அதையுமே அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது. சரி அதை வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தான் இருந்தது. பட் தென் எனக்கு பிடிச்சிருந்தது. சுட சுட சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்றைக்குமே வந்து கொஞ்சம் மழை தூறல் இருந்துகிட்டே தான் இருந்தது. மழை பெஞ்சிட்டே இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் தெரியுது ஏன் இந்த நார்த் இந்தியன்ஸ் ஜிலேபி எவ்வளோ லைக் பண்ணுறாங்கன்னு. அந்த அத்தை சொன்னாங்க, நான் இந்த மார்க்கெட் வந்தால் எப்போவுமே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. நம்ம டி நகரில் சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம் மாதிரி தான். இது மிக்ஸ்டு 2 ஃப்ளேவர் மாதிரி வாங்கி தந்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து அத்தையுமே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. இது கவர் பண்ணிக்கோ, அது கவர் பண்ணிக்கோ, இங்கே பாரு இது நல்லாயிருக்கு பாரு, இந்த டிசைன் நல்லாயிருக்கு பாரு, இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே அது இல்லாமல் கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரோடு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. ஃபுல்லாக ஒரு மாதிரி ரஷ்ஷாகவே இருந்தது. ஸோ ஃபைனலி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதான் இன்றைக்கி நான் டின்னருக்கு சாப்பிட்டது. ஆஃப்டர்நூன் பண்ண அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்தது, அது ப்ளஸ்ஸு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த டின்னர் இது பண்ணியிருந்தாங்க. சரி கீழே போய் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஒரு வாக் போகலாம். ஸோ ரொம்ப ஹெவி டின்னர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு அப்படியே ஒரு வாக்கை போட்டு வீட்டுக்கெலாம் ஃபோன் பேசிவிட்டு வந்தாச்சு.